வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள பற்றியும் அதில இருக்கக்கூடிய புரிதல்கள பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப நாளாச்சு ஐடி நிறுவனங்கள பற்றி பேசி, கமெண்ட் செக்ஷன்லயும் அத பற்றியான கேள்விகள் வருது. சரி ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்டிபிசி பற்றியான அப்டேட் தான். ஸோ என்டிபிசியோட Q1 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த Q1 பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸா தான் என்டிபிசி டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது போக 12,000 கோடி பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரைசிங் பண்ண போறதாவும் ஒரு அப்டேட்ட நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்த பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டிபிசியோட வளர்ச்சி அப்படிங்கிறதே வரக்கூடிய எதிர்காலத்த பொறுத்து தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ பவர் டிமாண்ட் மேல நமக்கு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கு. டெஃபினட்டா பவர் டிமாண்ட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படுத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரிசையில என்டிபிசி பார்க்கும்போது இந்த காலாண்டு ஒரு 6,896 கோடி பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 50,000 கோடி அவங்க ரெவென்யூ தாண்டி இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. ஸோ மார்ஜின் பெட்டரா தான் இருக்கு. இதுக்கு முந்தைய காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது, இந்த காலாண்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா என்டிபிசிக்கு அமைஞ்சிருக்கு. பங்கு இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரகிள் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு ரூ. 410 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 350க்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் பில்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு சரிவை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. மேபி ஏற்பட்டதுன்னா டெஃபினட்டா அது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா, ஸோ இந்த நிறுவனம், இந்த பவர் செக்டார் நிறுவனத்தோட அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கம்ப்ளீட்டா எதிர்காலத்த டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ எதிர்காலத்தில ஏற்படக்கூடிய அந்த டேட்டா சென்டர் புஷ் இத பெரிய அளவுக்கு உயர்த்தி செல்லும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நம்பிக்கையாவும் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். ஒன்ஸ் இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஸோ எங்கெல்லாம் இந்த டேட்டா சென்டர் அமைக்குதோ, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கான பவர் இஷ்யூ ஏற்பட்டுட்டு இருக்கு. பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உச்சத்த தொட்டுட்டு இருக்கு. ஸோ பெரிய அளவுக்கான பவர் டிமாண்ட் ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் செக்டார் நிறுவனங்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டிய இப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில இருக்கக்கூடிய பவர் டிமாண்ட சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உயர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில முன்னணி நிறுவனமா இருப்பது என்டிபிசிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ நியூக்ளியர் ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதாவது புரொடக்ஷன் இல்ல. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ட கட்டுமானம் பார்த்தீங்கன்னா, தொடக்கம் பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். பட் அது ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர்ல தான் வருது. பட் இருந்தாலும் 50% பார்த்தீங்கன்னா, என்டிபிசி ஹோல்டு பண்ண போறாங்க. ஸோ அது போக அவங்களுடைய ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா, பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில அமைக்கப்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஸோ ஒரு ஜஸ்ட் ரீகாலா நம்ம என்டிபிசிய பற்றி திரும்ப பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தரா நம்ம என்டிபிசிய பற்றி பார்ப்போம். ஸோ இன்கேஸ் ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்படுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் எனக்கு ஏற்பட்டதுன்னா, அந்த டைம்ல இத பற்றி நம்ம திரும்ப கூட ஒரு அப்டேட்ட நான் போஸ்ட் பண்றேன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஆரோ ஃபார்மா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்ஐவி ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பல கண்ட்ரீஸ்ல வித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கிய பிரிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மெர்க் பார்க்கும்போது மெர்க் தெரியும். ஸோ இந்த கேட்ரூடாவோட ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ ஒரு பெரிய அளவுக்கு மருந்து விக்கக்கூடிய ஒரு நிறுவனமா தான் மெர்க் இருக்கு. ஸோ இப்போ இந்த மெர்க் பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாங்க? ஸோ ஹெச்ஐவி ட்ரக் பார்த்தீங்கன்னா, பேஸ் 3 ட்ரையல்ல இருக்கு. 2 ட்ரக் பார்த்தீங்கன்னா, பேஸ் 3 ட்ரையல்ல இருந்துட்டு இருக்கு. ஸோ விரைவில் அதற்கான அப்ரூவல் கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் அந்த மருந்துக்கான ஒரு 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 இது ஜெனரிக் ஒரு டேட் குடுப்பாங்கல்ல. ஸோ இந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி. ஸோ அதெல்லாம் எதுவுமே வரதுக்கு முன்னாடியே, அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, ஸோ இந்த ட்ரக்க பல கண்ட்ரீஸ்ல ஒரு 129 கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் சப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லைசென்ஸ குடுத்துருக்காங்க. ஸோ இதில ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இந்த லைசென்ஸ வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. பல நாடுகள்ல ஸோ ஆரோ ஃபார்மா 129 கண்ட்ரீஸ்ல இந்த மெர்க்கோட புது ஹெச்ஐவி ட்ரக்ஸ இவங்க விக்க போறாங்க. ஸோ ஒண்ணு வீக்லி ஒருக்கா எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை. இன்னொன்னு மந்த்லி ஒன்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை. இப்போ கரண்ட்டா மெர்க்கோட டெய்லி ஒன்ஸ் மாத்திரை இருக்கு. ஸோ இப்போ அதுக்கு மீறி அட்வான்ஸா ஒரு மருந்த இவங்க இப்போ லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இன்னும் அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் ஆரோ ஃபார்மா இத வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா, ஜெனரிக்கா சப்ளை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஆரோ ஃபார்மாவ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஆனா புது ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த புது ட்ரக்க எதுக்கு இவன் அப்ரூவல் குடுக்கணும்? இந்த மாரி நீ ஜெனரிக் காப்பி பண்ணி வித்துக்கோ அப்படின்ட்டு குடுக்குறான்னா, ஸோ சும்மா குடுப்பானா? ஏன்னா லாபம் ரொம்ப முக்கியம்ல. ஸோ அந்த லாபத்த எப்படி இவன் சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது உள்குத்து, கீழ்குத்து இருக்குமா அப்படின்ட்டும்
நமக்கு வந்து புரிதல் தெரியல. பட் எல்லாமே எல்லா இடத்துலயும் நடக்கத்தான் போகுது. ஸோ இப்போ இந்த ஆரோ ஃபார்மாக்கு இந்த செய்தி ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியா வந்து மாறியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா கன்சியூமரோட Q1 ரிசல்ட்டு. ஸோ டாடா கன்சியூமரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு பெட்டரா தான் வந்திருக்கு. 427,00,00,000 இந்த காலாண்டு ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஃப்எம்சிஜி பங்குலயும் பெரிய அளவுக்கான ஒரு சரிவெல்லாம் வந்து ஏற்படல. பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஒரு ஒரு கன்சாலிடேஷன் தான் இந்த நிறுவனத்தில ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ 427,00,00,000 பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போன காலாண்டு 424,00,00,000 இருக்கு. ஸோ ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸா டாடா கன்சியூமர் டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டன்ட்டா உயர்ந்து வந்ததுன்னா நல்லது தான். ஸோ ஒரு நல்ல குரோத்த குடுக்கணும். ஆனா என்னன்னா, ஸோ வேல்யூவேஷன் அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா இந்த நிறுவனத்தில இல்ல. ஸோ எவ்வளோ நாளைக்கு இந்த பிரீமியம் வேல்யூவேஷன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிறுவனம். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு குரோத்த வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா, ஸோ இந்த நிறுவனத்த நான் 21ல ஸோ சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 640 ரூ. 650 கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்குனேன். ஸோ இப்போ இந்த நிறுவனம் எந்த இடத்துல இருக்கு? ஸோ கிட்டத்தட்ட ஒரு டபுள் த ரிட்டர்ன குடுத்து ஒரு இடத்துல தான் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோ வருஷத்துல இதுதான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸா நடந்திருக்கு. சில பங்குகள்ல அது கூட இல்ல. ஸோ ஏற்படாம இருக்கு. முன்னணி நிறுவனங்கள்ல கூட அந்த மாரியான பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படாம வந்து இருக்கு. பட் அந்த இடத்துல மதிப்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இங்க மதிப்பீடு இன்னும் கரெக்ட் ஆகல. மேபி வாங்குனதுக்கப்புறம் மதிப்பீடு கரெக்ஷன் ஏற்படுதுன்னா, இன்னும் 5 வருஷம் கூட வெயிட் பண்ற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அந்த ரிஸ்க் நமக்கு வேண்டாம். ஸோ எங்க நமக்கு அட்ராக்டிவான மதிப்பீடு இருக்கோ, எந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கிடைக்குதோ, அந்த இடத்த நோக்கி தான் நம்ம நகரணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே. சரி, இப்போ லாஸ்ட்டா வந்து நம்ம ஐடி நிறுவனங்கள பற்றி வந்து பேசுவோம். ஸோ நேத்து ஒரு கமெண்ட்ட நான் பார்த்தேன். என்னன்னா, ஸோ இந்த ஐடி நிறுவன பங்குகள் ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு? எச்எல் டெக் பார்த்தீங்கன்னா, அவருக்கு காஸ்ட்டுக்கு வந்துருச்சாமா. ஸோ விக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காரு போல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் 2மே 25% வரைக்கும் நஷ்டத்தில இருக்கு. ஸோ நான் என்ன பண்றது? அத வித்துறலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ டிசிஎஸ் இப்போ வந்து நம்ம ₹3000 டிசிஎஸ வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸோ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 25% வரைக்கான ஒரு சரிவ வந்து குடுத்துருக்கு. ஸோ இடைப்பட்ட டைம்ல நீங்க எந்த இடத்துலயுமே பை பண்ணாம, ஸோ இந்த டிப்லயும் பை பண்ணல, இந்த டிப்லயும் பை பண்ணல, இந்த டிப்லயும் பை பண்ணல. ஸோ இப்படி எந்த ஒரு டிப்லயும் நம்ம பை பண்ணல. ஸோ 3 டிப் இருக்கு. 1 இங்க 1 2 ஸோ இது 1 3. இந்த 3 டிப்லயும் நம்ம பை பண்ணல. ஸோ அப்படி பை பண்ணாம இருந்திருந்தோம்னா, இந்நேரத்துக்கு 25% வரைக்கான நஷ்டம் நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். இன்கேஸ் வந்து இந்த 3 டிப்லயும் ஸோ குவான்டிட்டீஸ் ஆட் பண்ணியிருந்தா, ஸோ உங்க நிலைமை வேற மாரி இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லாஸ் வந்து டெஃபினட்டா இருந்திருக்காது. அப்ப என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரே ஒரு பையிங் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா, ஸோ இந்த டிசிஎஸ்ஸ நீங்க இதுக்கு முன்னாடியே அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பீக்ல 3400ல கூட வந்து பண்ணியிருக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அங்கருந்து பண்ணி ஆவரேஜ் அது இதுன்னு பண்ணி ஒரு 25% வரைக்கும் இப்போ வரைக்கும் நஷ்டத்துல இருக்கீங்க. ஸோ 1 ரொம்ப முன்கூட்டியே பண்றது ஒரு தவறான செயல். இன்னொன்னு பார்க்கும்போது, ஸோ வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஆவரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஏன்னா, ஸோ இந்த நிறுவனத்தோட ரேட் பாருங்க எங்க இருந்ததுன்ட்டு ரூ. 4,600 இருந்தது. ஸோ அங்கருந்து ஒரு நல்ல கரெக்ஷன குடுத்ததுக்கப்புறம் தான் இத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு சரிவு ஏற்பட்டது. சரிவுல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது நண்பர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு நிறுவனத்த கையாள ட்ரை பண்ணணும். ஸோ லாஸ் வந்துருச்சு. ஐய்யய்யோ! லாஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் எல்லாம் வருதுன்னா, ஸோ டைரக்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட்டே பண்ணாதீங்க ஸ்டாக்ல. ஏன்னா, அது கண்டிப்பா ரிஸ்க் தான். புரிதல் இல்லாம பண்ணக்கூடிய முதலீடு என்னைக்குனாலும் ஒரு ஆபத்த குடுத்துரும் அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸி தானே. ஒரு நிறுவனத்த பற்றி புரிவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஆனா, அந்த புரிதல் உங்களுக்கு இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, எதுக்கு நம்ம டைரக்ட்டா போய் பங்குகள்ல முதலீடு பண்ணணும்? இது என்னோட ஒரு சிம்பிளான கேள்வி. ஸோ இதுக்கு மாற்றா நம்மளால முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, ஸோ இடிஎஃப், ஐடி இடிஎஃப் பக்கமோ, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கமோ போய் முதலீடு பண்றது ஒரு சேஃப்டிய குடுக்கும். பெரிய அளவுக்கு ஒரு கரெக்ஷன் அந்த மாரி கிடைக்கா தெரியாது. அண்ட் ஈஸியா வந்து நம்மளால ஆவரேஜ் பண்ண முடியிற மாரி தான் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அது அது பெட்டரா வந்து இருக்கும். ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர பொறுத்தவரைக்கும், ஸோ டைரக்ட்டா முதலீடு பண்ணணும், நல்லா பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா, அதுக்கு பின்னாடி ரிஸ்க்கும் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ சேம் கதை இன்ஃபோசிஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அங்கேயும் 25% லாஸ் ஆமா. ஸோ அங்கேயும் 25% லாஸ்னா, ஸோ இவங்க முன்னாடியே 1400 அந்த லெவல்லயே பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ்ல உள்ள புகுந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதுவும் வாங்கலையா? இல்ல
அதுக்கும் முன்னாடியே இந்த இன்ஃபோசிஸ்ல உள்ள ஒரு பீக்ல வந்து உள்ள போயிட்டு, ஸோ தொடர்ந்து ஆவரேஜ் பண்ணி 25% லாஸ்ல இருக்கா அப்படின்ட்டுலாம் நமக்கு ஒண்ணும் வந்து தெரியல. பட் ஓவராலா 25% லாஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப வந்து பொறுமையா உட்காந்து புரிஞ்சு, அதுக்கப்புறம் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் இல்ல அப்படின்னா, எல்லா இடத்துலயும் முதலீடு பண்ணக்கூடிய எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு சில இடத்துல லாபம் கிடைக்கலாம். ஆனா, மற்ற எல்லா இடத்துலயும் பெரிய அளவுக்கான நஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ புரிஞ்சு, தெரிஞ்சு, நல்ல இடத்துல முதலீடு பண்ணும்போது, ஒரு திட்டத்த உருவாக்கி பொறுமையா முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா வந்து இருக்கு. ஸோ 25% லாஸ் ஆயிருச்சு, எக்ஸிட் பண்ணலாமான்னா, எதுக்கு முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி. ஸோ பயமா இருக்கா? எக்ஸிட் பண்ணிருங்க. ஸோ எக்ஸிட் பண்ணிட்டு பேசாம போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து முதலீடு பண்ணி, ஒரு லாங் டெர்முக்கு ஒரு நல்ல ஒரு கார்பஸ வந்து சேர்த்து வைக்கிறத பற்றி நீங்க திங்க் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து சரியானதாவும் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கம் உண்டானது. ஸோ இப்போ ஏஐ எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ட இந்த ஐடி நிறுவனங்கள்ல ஏற்படுத்திட்டு இருக்குன்ட்டு நம்ம பல வீடியோஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம என்னதான் பல வீடியோல டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையானது அந்த டிஸ்கஷன் கிடையாது. ஸோ இப்ப நான் வாங்கலாமா? வேண்டாமா? இதுதான் வந்து எனக்கு தேவையான ஒண்ணு அப்படின்னு தான் பலரும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்றதே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பேசுறது, அண்ட் அதில என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு விருப்பமா இல்லாம இருக்கு. பட் அது என்ன பண்றது? உங்களுக்கு விருப்பமா இல்ல அப்படிங்கிறதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா? நான் டெஃபினட்டா வந்து பேசுவேன். விருப்பம் இல்லையா? ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா வீடியோ பார்க்காம போயிட்டே இருக்கலாம். ஸோ யாரையும் வந்து இங்க வற்புறுத்தல. வீடியோவ பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு வற்புறுத்தல யாரையும். ஸோ பார்க்குறதுனா பாருங்க. பார்த்து பலன் அடைஞ்சா சந்தோஷம் தான். இல்லையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ வேற யாரோ வந்து பார்க்க போறாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ முதலீடு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அடிப்படை புரிதல் நமக்கு டெஃபினட்டா வேணும். ஸோ ஒரு பெட்டர் லெவல்ல நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஒரு பெட்டர் லெவல்ல சூஸ் பண்ணாலும் கூட, ஸோ அதுக்கப்புறமும் வந்து ஒரு சரிவு வந்து ஏற்படலாம். அந்த சரிவை எப்படி கையாளணும் அப்படிங்கிற பல விஷயங்கள நம்ம பண்ணி தான் ஆகணும். ஷேர் மார்க்கெட்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, ஏன் நம்ம வாங்குனதுக்கப்புறம் இறங்கவே கூடாதா? சில பேரெல்லாம் விலையெல்லாம் அதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நம்ம இது என்ன ஐடி டாலர்ல சம்பாரிக்கிறான். எல்லாத்துலயும் வந்து நம்ம வாங்கிட்டே இருப்போம். தொடர்ந்து வாங்குவோம் அப்படின்ட்டு கன்னா பின்னான்னு வாங்கிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்படி வாங்குற ஒரு முறையையும் பார்த்தீங்கன்னா, நான் ஆதரிக்கல. ஸோ அத ஆதரிக்கவும் மாட்டேன். அந்த மாரியான ஒரு பையிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எந்த விலைனாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு இது. ரொம்ப ஜெனரலைஸ் பண்ற மாரியான ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். அப்படி பலரும் முதலீடு கூட பண்றாங்க. பட் ஒரு பெட்டர் லெவல சூஸ் பண்ணி, அந்த பெட்டர் லெவலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஆக்ஷன் பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலியமா ஒரு புரிதல் ஏற்படும். ஸோ பயம் இருக்காது நமக்கு மார்க்கெட்ல. பங்குகள பார்த்து பயம் இருக்காது. ஏன்னா எல்லா ரிசர்ச்சும் பண்ணி தான் வரோம். எல்லா பிளானோட வரோம். அப்படி நம்ம பண்ணும்போது பயம் இல்லாம தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிரெயின்ல யோசிப்போம். மனசுல நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படி நம்ம பண்ணுனாலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வை. ஸோ புரிதல் இல்ல 20% 25% லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற பயம் இருந்ததுன்னா, வித்து போட்டு பேசாம மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் உட்காருவது என்ன பொறுத்தவரைக்கும் சால சிறந்தது. ஓகே. ஸோ டைரக்ட் ஸ்டாக்ல முதலீடு பண்ணி இந்த மாரி நம்ம நஷ்டத்த பண்ணிட்டு இருப்பதற்கு பதிலா, மியூச்சுவல் ஃபண்ட் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சேஃப்டிய குடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட பத்தி பேசுனோனே மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நெனச்சிராதீங்க. ஸோ எந்த ஃபண்டையும் நான் மென்ஷன் பண்ணல. ஒரு ஜெனரிக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டர் ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துறேன். ஸோ நானும் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ஃபண்ட் அப்படின்ட்டு கூட உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப சின்னது தான். என்னோட ஒரு ஷேர் மார்க்கெட் ஜர்னில மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் இத்துணூண்டு தான் வந்து போட்டிருக்கேன். நான் கம்ப்ளீட்டா டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ட நோக்கி தான் தொடர்ந்து வந்து நடந்து போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். ஃபர்தரா நம்ம தொடர்ந்து இத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்தாலும் கூட, அதையும் இந்த இடத்துல கொண்டு வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.